தையிட்டியிலே நாங்கள் மேற்கொண்டு வந்த போராட்டத்தை 4 பேர் செய்கின்ற போராட்டம் என்றும், தமிழ் மக்கள் விகாரையை அகற்றுமாறு கோரவில்லை, மாற்றுக் காணிகளை மாத்திரம்தான் கோருகின்றார்கள் என்றும் பலர் கொச்சைப்படுத்தினார்கள். விசேடமாக தமிழ் மக்களினுடைய வாக்குகளால் பாராளுமன்றம் சென்ற சில கோமாளி பாராளுமன்ற உறுப்பினர்களும், வடக்கு கிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஜேவிபியினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கொச்சைப்படுத்தியிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் இன்று இந்த மண்ணிலே திரண்டிருக்கின்ற கூட்டம் ஒரு தெளிவான செய்தியை சொல்லியிருக்கின்றது. எங்களுடைய கோரிக்கை மிக தெளிவானது. இது தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணி. மக்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோதமான விகாரை உடனடியாக அகற்றப்பட வேண்டும். தமிழ் மக்களினுடைய காணி தமிழர்களுக்கே வழங்கப்பட வேண்டும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துகளுக்கும் இடமில்லை. மாற்று காணி என்ற பேச்சுக்கே இடமில்லை. இந்த மக்களும் நாங்களும் கேட்பது மாற்றுக் காணிகளை அல்ல, எமது காணிகள் எமக்கு வேண்டும். சட்டவிரோதமான விகாரை உடனடியாக அகற்றப்பட வேண்டும்.
தெரியும் அவனுக்கு இந்த மாதிரி நம்ம தையிட்டி போராட்டம் மக்களினுடைய மாபெரும் போராட்டமாக மாறி இருக்கின்றது. இந்த போராட்டத்தை 4 பேருடைய போராட்டம் என்று கொச்சைப்படுத்தியவர்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். 4 பேருடைய போராட்டம் இந்த தமிழ் மக்களினுடைய போராட்டமாக மாறி இருக்கின்றது. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இப்படியான சட்டவிரோத கட்டுமானங்கள் அகற்றப்படுகின்ற வரை எமது போராட்டம் ஓயப்போவது கிடையாது. இந்த மண் எங்களுடைய சொந்த மண். இந்த காரணத்துக்காகவும் விட்டுக் கொடுக்க முடியாது.